இல்லம்மா, எங்க அம்மா கடைக்கு போயிட்டு வர சொல்லிச்சு. நீ அதுக்குள்ளேயும் இப்ப என் கூட வரியா இல்லையான்னு கூட்டிட்டு வந்தியே, என்னத்துக்கு? எனக்கு இப்பவே இந்த நேரமே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ ஏன் கூட சொல்வியா இல்ல அந்த புள்ள கூட சொல்வியான்னு எனக்கு இப்பவுமே இந்த நிமிஷமே தெரியணும். ஏழு, என்னத்துக்கு? முந்தா நாள் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே விளையாண்டோம். போகும்போது சந்தோஷமா தானே போனோம். இப்ப என்ன ஆச்சுல? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். நேத்து இந்த தெருவுல புதுசா ஒரு பிள்ளை வந்திருக்கு. அந்த பிள்ளை என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து வந்து என்னைய அவமானப்படுத்திட்டு போயிட்டா தெரியுமா? அந்த பிள்ளை என்னை என்ன நினைச்சிருக்கும்? என்னன்னு சொல்ற? ஒரு பிள்ளைக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்திட்டாளா? யாருல அந்த பிள்ளை? புதுசா வந்த பிள்ளைகிட்ட உனக்கு என்னென்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஒரு ஊருக்கு ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா ஒருத்தரை மதிச்சு பெரிய ஆளுன்னு நினைச்சு அவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கூட இருக்கவங்க என்ன நினைக்கணும்? சரி, அவனை பெரிய ஆளுன்னு நினைச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க, நாம தொந்தரவு பண்ணக்கூடாது, நமக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு போயிடும், இல்ல நின்று அவங்க பேசுறத கேட்கணும் தானே நிக்கணும். அதை விட்டுவிட்டு அந்த பிள்ளைய யார்கிட்ட நீ மரியாதையோ வீட்டை பக்கப்போ அவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டா. என்னன்னு சொல்ற? பேசிக்கிட்டு இருந்த பிள்ளைய துரத்தி விட்டுட்டாளா? சரியா தானே செஞ்சிருக்கா? நீ மட்டும் என்ன பண்ற? எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி கோவம் வருது? அந்த பிள்ளைய கண்டுபடி பேசி அழ வைக்கிறல்ல, அதான் அவ இப்படி பண்ணிருப்பா. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? உன்னைய போய் பெரிய ஆளுன்னு நினைச்சு நம்பி ஏமாந்து நீ 2 பேருக்கும் பொதுவா பேசுவன்னு உன்னைய பஞ்சாயத்து பண்ண கூட்டிட்டு வந்தா நீ என்னன்னா அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுற அறிவு இருக்கா உனக்கு? என்னன்னு சொன்ன? என்ன சொன்ன? என்னைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறியா? ஏழு மங்கு மண்ட பயல, நீ தானல அவளை யாருக்கிட்டையும் சேரக்கூடாது, என்கிட்ட தான் பேசணும், வேற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவ. அப்போ அவளும் அது தானே பண்ணுவா. அவ யாருக்கிட்ட சேர்ந்தா உனக்கு என்ன, யாருக்கிட்ட பேசினா உனக்கு என்ன? நீ என்னமோ பெரிய அதிகாரம் பண்ணுவ, நீ என்ன பெரிய அப்பாட்டக்கறா? அப்போ அந்த பிள்ளை சொல்றல என்ன தப்பு இருக்கு? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்னே போய் கூப்பிட்டு வந்த மாதிரி என்னைய சொல்லணும். அதுக்கு அந்த ரமேஷ் பேல கூப்பிட்டு கூட பஞ்சாயத்து பண்ணியிருப்பேன். போண்டா வந்திருந்தா கூட ஒழுங்கா பேசியிருப்பான். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ. அந்த பிள்ளை அதான் ஆணவத்துல ஆடுன்னு ஆடுதான். இல்ல சுரேஷ், நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாழ எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்களா? நாளைக்கு லீவாம்லா? என்னட்டு சொல்ற? நாளைக்கு லீவா? என்னத்துக்கா? சரி, எதுக்காகவும் இருக்கட்டும், நமக்கு லீவ் விட்டா ஜாலி தானே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சண்டை படாம விளையாடலாம். இது கூமுட்ட கழுத, உனக்கு அறிவு இருக்காட்டி உன்னைய பத்தி தான் அந்த பையன் இம்புட்டு நேரம் ஏசிக்கிட்டு இருந்தான். உன்னைய ஏசுறதுக்காக பஞ்சாயத்து பண்ணிட்டு என்னைய கூட்டிட்டு வந்தான். நீ என்னன்னா அவங்கிட்ட நின்று நீ இழிச்சிட்டு இருக்க. அப்படி பாவி பயவுள்ள, நம்மள போட்டு குத்துட்டோல. இப்ப இவ நம்மளை போட்டு காய்ச்சுன்னு கத்துவாளே. நம்மளை சட்டையில போட்டு ஒரு வறுத்து எடுத்துருவாளே. சும்மையே இவ வேதாள முருங்க முறை ஏறின மாதிரி நீ அங்கிட்டும் இங்கிட்டும் குதிப்பா. இப்போ கேட்கவா செய்யணும்? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? என்னைய யோசிக்கிட்டு இருந்தானா? என்னத்துக்கிட்ட யோசனா? நிக்கிறாருல மகாராஜா, உன் கண்ணு முன்னாடி தானே நிக்கிறாரு. நீயே நல்லா கேளு. என்னத்துக்குள்ள யோசனை? நீயே என்னத்துக்கு யோசனை? சத்தியமா சொல்றேன்டி, யோசவே இல்லை. நேத்து அந்த பிள்ளைய நீ வீட்டுக்கு விரட்டி விட்டியா? அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிள்ளை அதுக்குள்ளேயும் வேணும்னே நம்மளுக்கு இடையில சண்டை எடுத்து விட்டுருக்கி. இலே, நானா சண்டை எடுத்து விடுறேன்? இழு, சொல்லுல என்னைய
பார்த்து நான் கடைக்கு போறவள பஞ்சாயத்து பண்ணணும்னு கூட்டிட்டு வந்துட்டு சண்டை தூடுறேன்னா சொல்ற, அரைஞ்சு பல்லு கழுத்து விட்டுருவோம் பார்த்துக்கோ. இப்ப சொல்லல, என்னைய பார்த்து சொல்லல. இல்லு, நானா போய் சொல்றேன்? இல்ல, நீ கூட்டிட்டு வந்தியோ? நான் போய் சொல்றேன்னா? சொல்லல சொல்லல. என்ன சொல்லல சொல்லல? நான் கூட்டிட்டு தான் வந்தேன். நாட்டு அந்த பிள்ளை அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை பேச விடாம வரட்டி விட்டுச்சு. அதுக்கு அவட்ட கேளுன்னு கூட்டிட்டு வந்தேன். அதுல என்ன இருக்கு? இல்லு, அப்ப இன்னும் நீ அந்த பிள்ளை கூட விளையாட விடலன்னு அதை தான் நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? சத்தியமா இல்லட்டி, சும்மா அதை சொல்லதுக்காக கூட்டிட்டு வந்தேன், வேற எதுவுமே இல்லட்டி. தெரியும்ல, உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு நாங்க வேண்டாம், புதுசா வந்த பிள்ளை தான் வேணும், அப்படித்தானே? சொல்லல? நிஜமா சொல்லிட்டு நான் அப்படி நினைக்கவே இல்லை. உண்மையில சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? ஆமாட்டி, நிஜமா தான் சொல்றேன். நான் அப்படி நினைச்சனா கூட்டிட்டு வரல. நான் சொன்னேன் அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டா. புதுசா ஒரு பிள்ளை வந்திருக்கு, அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிட்டா. அது என்னன்னு கேளுன்னு தான் சொன்னேன். சரி சரி, போனா போகுது, போய் தொலையட்டும். இன்னொரு தடவை அந்த பிள்ளைய விளையாட கூப்பிடல வைக்கலன்னு ஏதாவது சொல்லி பாரு, அப்புறம் இருக்கு. சொல்லவே மாட்டேன்டி, எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். வா, போண்டாவை போய் கூட்டிட்டு வருவோம், சுரேஷை கூட்டிட்டு வருவோம், அப்புறம் வேணும்னா அந்த பிள்ளையும் கூட்டிட்டு வருவோம். ஆசை தோசை, அந்த பிள்ளைய கூப்பிடவே கூடாது. அந்த பிள்ளை வந்துச்சு, நாங்களும் விளையாட வரவே மாட்டோம். என்ன, சரிதான டி? ஆமா டி, இவருக்கு ஒட்டி ஸ்டெயிலா இருந்துடக்கூடாது, புதுசா வந்துடக்கூடாது, உடனே அவ கூட சேர்ந்து விளையாடிடணும். இல்ல, அந்த பிள்ளை வரவே கூடாது. சரியான அழுவதான் அவ்வளவு, ரெண்டு பேரும் உங்களுக்கு ஆழ்நாத்தமே ஆகாது. என்னடா அங்க குசு குசுங்கிற? ஒண்ணுமில்லட்டி, வாங்கட்டி விளையாடுவோம். அது வாழ. ஆமா, கம்முன்னு வா.